சங்கீதம் 124 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் ஏறுகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மா மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். அதாவது இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இஸ்ரவேலில் அதாவது தேவாலயத்தில் பயணம் செய்யும்போது, ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகும் பொழுது அந்த மலை மேலே ஏறும் பொழுது பாடுகிற பாடல் தான் இந்த ஆரோகண சங்கீதம். இந்த 124வது சங்கீதம் எதனை அடிப்படையில் சொல்லியிருக்குன்னா, ஒரு மனிதன் மரணத்தின் பிடியிலேருந்து தப்பும் பொழுது ஒரு நன்றி, அதாவது பெருமூச்சு, அதாவது மூச்சிறைக்க பாடுற ஒரு நன்றி பாடல் தான் இந்த 124வது சங்கீதம். ஃபஸ்ட்டில் ஒரு கற்பனையோடு தொடங்குறத நம்ம பார்க்கலாம். தேவன் மட்டும் இல்லை என்றால், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது ஒருவேளை கர்த்தர் நம்ம பக்கத்து இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் பல முறை விபத்துக்களாக இருக்கலாம், கொடிய நோய்கள், இந்த தற்கொலை எண்ணங்கள், அந்த மாதிரி சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, நல்ல வேலை நான் தப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது நல்ல வேலை இல்லை. அது நம்ம வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம் தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம தப்புறதுக்கான அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிடு. இதில் 3 விதமான சூழ்நிலைகளை அதாவது நம்மளுடைய போராட்டங்கள் அதை உருவகமாக 3 காரியங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒன்று பகைவர்களுடைய கோபம், அடுத்தது பகைவருடைய கோபம்னா, நம்ம ஒரு காட்டு மிருகம் இருக்கோன்னா அந்த மிருகம் எப்படி ஒரு இரையை விழுங்குறதுக்கு பார்க்குமோ, அதுபோல் நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்மளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற அந்த காரியத்தை அழகாக அந்த கற்பனையாக சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் வேடனுடைய வலை அப்படிங்கிறது அந்த வலை வேடன் விரித்து வச்சிருக்கிறான்னா அந்த வலை அந்த பறவைக்கு என்ன செய்யாது, தெரியாது, அது மறைஞ்சிருக்கும். அதுபோல தான் சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, பல பாவ பழக்க வழக்கங்களை நம்ம கண்ணுக்கே தெரியாத வலை விரித்து வச்சுருப்பான், நம்ம அகப்படணும்னு சொல்லி. அதை தான் உருவகமாக சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் தான் அந்த வலை அருந்தது, அதாவது கண்ணி தெரிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கப்போ, ஒரு பறவை அந்த இதில் உட்காரும் பொழுது அதில் இறை இருக்கலாம், அந்த பாவ காரியங்கள் இருக்குதுன்னு தெரியாமல் கூட மனுஷன் உட்காரலாம். அதே போல் தான் இந்த பறவை உட்காரும் பொழுது அந்த வலை என்னது கண்ணி தெரிப்பட்டதோ வலை அருந்ததுன்னு சொல்லி இந்த 7வது வசனத்தில் சொல்லியிருக்கு. அந்த வலையை அந்த பறவை அறுக்கலை. ஏன்னா அது என்ன செய்யணும்னா, அந்த வலையில் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணோன்னா, அதை சிறகு அடித்து அது எவ்வளோ தூரம் அதால் பலத்தெல்லாம் கூட்டி தப்பிக்க முடியுமோ அதை முயற்சி பண்ணும். ஆனால் அது என்ன செய்யணும்னா, அந்த சூழ்நிலைகளில் இன்னும் அதிகமாக சிக்கிக்கொள்ள முயற்சி பண்ணுமே தவிர, அந்த வலை என்ன செய்யும், காலில் மாட்டிக்கணுமே தவிர அதால் தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கே அழகாக சொல்லுது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அப்போ இந்த கண்ணி தெரித்தது அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க அந்த கண்ணியை அறுத்துருக்காங்க, அதாவது இந்த வலையை அறுத்துருக்காங்க. அது யாருன்னு கேட்டால் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். நமக்காக சிலுவையில் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய இந்த வலை, அதாவது சாத்தான் விரித்த அந்த பாவ காரியங்களில் நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோமோ அதை என்ன செய்கிறாரு, நம்மளை விடுதலைப்படுத்தி நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசு தான் அந்த கண்ணி தெரிப்பட்டது, அதாவது வலை அறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கடைசி வசனம் சொல்லுது, நம்மளுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி. அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு. அப்போது ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றது ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிற இந்த சர்வத்தையும் படைத்த நம் தேவன் தான். அப்போது இந்த 3 காரியங்களை நம்ம மறக்கவே கூடாது. என்னென்னா, ஒன்று, நன்றி சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் நீர் என் பக்கத்தில் இருக்கீங்க, அதற்காக நன்றி அப்படிங்கிற ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கணும். 2வது, பயப்படாதீர்கள் அப்படிங்கிறது 2வது. ஏன்னா பயப்படக்கூடாது அப்படின்னா வலி ஏற்கனவே அருந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், அடிமைகள் அல்ல. நாம் யார்,
சுதந்திரவாளி, அதாவது தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத நம்ம சில நேரங்களில் நம்ம மறந்து போயிடுவோம். சாத்தான் என்ன செய்வான்னா நம்ம சிந்தனையில் கெடுக்கிறது விதமாக என்ன செய்வான், நிறைய காரியங்களை கொண்டு வந்து அடிமை, நீ பாவி தான் அப்படிங்கிறத சிந்தனைகளை கொண்டு வருவான். ஆனால் நம்ம வந்து ஒன்று அறிக்கையிடணும், என்னன்னா நான் வந்து பாவி இல்லை, தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த இதை வந்து என்ன, பயப்படாதீர்கள் அப்படிங்கிற இந்த வசனம் சொல்லுது. அதே போல் நம்பிக்கை வைக்கணும். எதுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா, மனுஷன் நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள், நம்ம சூழ்நிலைகள் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனால் இந்த உலகத்தை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதான் என்ன சொல்லுது, நமக்கு அதாவது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்போ எனக்கு சகாயம் பண்ணுற ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா இந்த உலகத்தை படைத்தவர் அப்படிங்கிறத நம்பிக்கை நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே சப்பா எங்களோடு நீங்கள் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கண்ணி தெரிப்பட்டது என்று சொல்லி அப்பா அந்த வாசனம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய சாபங்களை அப்பா எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சிலுவை நீர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. சிந்தனைகளை கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் அப்பா போராட்டங்களுக்கு நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அப்பா நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற உதவி செய்யுங்க அப்பா. நீங்கள் எங்கள் பக்கத்தில் எங்கள் உதவியாய் இருக்கும் பொழுது எங்களுக்கு அப்பா யார் என்ன செய்வார் தகப்பனே. அப்பா, கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.